புதிதாக 13 நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் நேற்று அறிவித்த நிலையில் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்பட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காளையார்கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், புதிதாக மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும். அரசிதழில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த நகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதுவும் குறிப்பாக பெற வேண்டும் என்றால் அந்த நகராட்சி பகுதிகளை சுற்றி கிராம ஊராட்சிகளை நகராட்சி பகுதிகளில் இணைப்பதன் மூலம் அந்த கிராம ஊராட்சிகளிலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. அதன்படி தற்போது இன்றைய தினம் தமிழ்நாடு அரசானது மிக முக்கியமாக ஒரு 5 அரசாணைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் எல்லைகளில் விரிவாக்கம் மற்றும் புதிய பேரூராட்சிகள், நகராட்சிகள் அமைத்து உருவாக்கம் தொடர்பான 5 அரசாணைகளை தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளது. திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 146 ஊராட்சிகள் மற்றும் 1 பேரூராட்சிகள் இணைக்கப்பட உள்ளது. பேரூராட்சிகள், ஊராட்சிகளை இணைக்கும் போது 12 நகராட்சிகளை அமைத்து தமிழ்நாடு அரசானது அரசாணை பிறப்பித்துள்ளது. கிராம ஊராட்சிகளை இணைக்கும் போது புதிதாக 25 பேரூராட்சிகளையும் 25 பேரூராட்சிகளை இணைக்கவும் உத்தேச முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான முடிவினை ஆணைகள் வெளியிடப்பட்டு உரிய நடைமுறைகள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இந்த நகர்ப்புற வளர்ச்சி, அதாவது இந்த நகர்ப்புற சுற்றி உள்ள அந்த பகுதிகளை பார்ப்பதற்காகவும் அந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் புதிய மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை உருவாக்கி தமிழக அரசானது இன்றைய தினம் அந்த அரசாணையை பிறப்பித்துள்ளது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.